நாம இன்னைக்கு ரவா கிச்சடி தான் பண்ண போறோம். கிச்சடி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சலாம். அதே கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம். கொஞ்சமா துருவன இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 5 போல பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு கேரட் பீன்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ரவை நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வேக வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்டான ரவா கிச்சடி ரெடி. இதை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.